அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அனீஸ் என்ற சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பயணத்துல தொழுகையை சுருக்கி தொழக்கூடிய கசுறு தொழுகையினை வீட்டிலிருந்து புறப்படும் போது தொழுது விட்டு புறப்படணுமா, இல்லைன்னா பயணத்தின் போது இடையில தொழுகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகோதரியின் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்க பதிவிட்டாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்திருந்தாலும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக மதீனாவிலே குடிபெயர்ந்து விட்டார். பிறகு ஒரு வேலையின் காரணமாக மீண்டும் மெக்காவிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே லுஹர் தொழுதுட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமிலே பதிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 4 ரக்காத்துகள் லுஹர் தொழுதார்கள். மெக்காவிற்கு செல்லும் வழியிலே துல்ஹுலைஃபாவில் 2 ரக்காத்துகள் அஸர் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 1228வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்லிருந்து நம்ம விளங்கிக்க வேண்டியது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே லுஹர் தொழுகையை தொழுதுறாங்க. ஆனா லுஹர் தொழுகையை அதன் கடமையான 4 ரக்காத்துகளையும் தொழுது முழுமைப்படுத்துறாங்க. பிறகு பயணத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்பி போற வழியில துல்ஹுலைஃபா அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது அஸர் தொழுகைக்கான நேரம் வந்துருது. அங்க கடமையான அஸர் தொழுகையின் ரக்காத்துகள் 4க்கு பதிலாக தொழுகையை கஸ்ர் செய்து 2 ரக்காத்துகளா தொழுது இருக்காங்க. இத இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துது. ஆக ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பக்துகளுக்கு கஸ்ர் தொழுகை என்ற சலுகை பொருந்தாது. பயணத்திற்கு இடையிலே வரக்கூடிய வக்து தொழுகைகளுக்கு தான் கஸ்ர் என்ற சலுகை பொருந்தும். இதுதான் சகோதரி கேட்ட கேள்விக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில். இது மாதிரி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்கள்ல அதுக்கான பதில பதிவிடுறேன். ஆக தொழுகையினை சரியான முறையில் தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று சோனம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.